22 வயதான இளம்பெண் காட்டுக்குள்ள எரிந்த நிலையில கரிக்கட்டையா மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வருடத்திற்கு முன் இறந்த காதலனின் நினைவில் வாடிய காதலிக்கு காட்டுக்குள் நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. ஆளரவமற்ற அந்த காட்டுக்குள் ஒரு பெண் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கரிக்கட்டையாக கிடந்திருக்கிறது. அந்த கொடூரத்திற்கு சான்று குதிரை மேல் அமர்ந்திருக்கும் ஐயனார் சிலையும் பச்சை படர்ந்திருக்கும் இந்த மரங்களும் தான். மண்ணை கருப்பாக்கிய இந்த மிச்ச மீதிகள் நடந்த கோரத்திற்கான தடயங்கள். யார் இந்த பெண்? இந்த அடர்ந்த காட்டுக்குள் சடலமாக கிடந்தது எப்படி? யாரேனும் கொன்று எரித்தார்களா? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண செய்தியாளர் வினோத்துடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். திருச்சி மாநகர் சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்த அந்தோணிசாமி, கலாவதி தம்பதியின் மகள் மீரா ஜாஸ்மின். 22 வயதான இவர் MSc கணிதம் முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். கடந்த 30ஆம் தேதியன்று நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே கிளம்பிய மீரா ஜாஸ்மின் இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. செல்போனுக்கு அழைப்பு விடுத்தும் எந்த பதிலும் இல்லை. இதனால் சந்தேகமடைந்த மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மீரா ஜாஸ்மினின் செல்போன் எண்ணை வைத்து டவர் லொகேஷனை ஆய்வு செய்தனர். அதில் சிறுகனூர் அருகே MR பாளையத்தில் உள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியை காட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சிறுகனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் வனப்பகுதிக்கு விரைந்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வனப்பகுதியில் உள்ள கோவில் அருகே மீரா ஜாஸ்மின் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அருகே கிடந்த செருப்பு மற்றும் பேக் உட்பட பொருட்களை வைத்து கரிக்கட்டையாக கிடந்தது மீரா ஜாஸ்மின் தான் என போலீசார் உறுதி செய்துள்ளனர்.